ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, நினைத்ததை நிறைவேற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த சென்னையில் உள்ள 10 முருகன் கோவில்களோட சிறப்புகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்ட வேண்டுதல் நிறைவேற 6 படை வீடுகள் உள்ளிட்ட முக்கிய முருகன் கோவில்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் விரும்பும் முருகன் கோவிலுக்கு நினைத்த மாத்திரத்தில் செல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் சென்னையில் உள்ள முருக பக்தர்கள் எளிதில் சென்று வழிபடுவதற்கு ஏற்ற சக்தி வாய்ந்த முருகன் கோவில்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கலியுகத்தில் வேண்டும் வரங்களை தரும் தெய்வமாக விளங்குவதால் முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்கள் எண்ணிக்கை மிக அதிகம். உலகம் முழுவதும் எத்தனையோ முருகன் கோவில்கள் இருந்தாலும் சில கோவில்கள் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் மிகவும் பிரபலமானவராக இருந்து வருகிறது. அப்படி சென்னையில் எத்தனையோ பிரபலமான கோவில்கள் இருந்தாலும் தேடி வந்து வேண்டிக் கொள்ளும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும் வள்ளலாக சென்னை மற்றும் சென்னைக்கு அருகில் இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் கோவில்கள் பற்றி இங்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். சிறுவாபூரி பாலசுப்பிரமணியர் கோவில் சென்னையிலிருந்து 33 கிலோமீட்டர் தூரத்தில் கொல்கத்தா செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. சிறுவாபூரி முருகன் கோவில் சமீப காலமாக இக்கோவில் மிகவும் பிரபலமாகி வருகிறது. சொந்த வீடு கட்டி குடியேற வேண்டும் என விரும்புபவர்கள் செவ்வாய்க்கிழமையில் இக்கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டால் அடுத்த ஆண்டு அதே நேரத்திற்குள் அவர்களுக்கு சொந்த வீடு கட்டி முடிக்கும் யோகத்தை முருகப்பெருமான் வழங்குவார் என்பது நம்பிக்கை. பலரின் சொந்த வீடு கனவை இந்த முருகன் நிறைவேற்றி வைத்துள்ளார். இன்றும் நிறைவேற்றி வைத்து வருவதால் இந்த முருகனை காண வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இரண்டாவது, குமரன் குன்றம் பாலசுப்பிரமணியர் கோவில். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது முருகன் கோவில் என்பதால் குமரன் குன்றம் என பெயர் ஏற்பட்டது. கையில் தண்டம் வைத்து சிறிய குழந்தை வடிவில் முருகன் காட்சி தருகிறார். இக்கோவில் முருகன் சன்னதிக்கு எதிரில் மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் அமைந்துள்ளது. காஞ்சி பெரியவர் இங்கு வந்தபோது பிற்காலத்தில் இங்கு முருகன் கோவில் அமையும் என தெரிவித்துள்ளார். அதன்படி சில பக்தர்கள் குன்றினை சீர் செய்த போது மலையின் உச்சியில் வேல் கிடைத்துள்ளது. ஆரம்பத்தில் இந்த வேலினை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்த மக்கள் பிற்காலத்தில் சிலை பிரதிஷ்டை செய்து கோவில் அமைத்தனர். மூன்றாவது, கந்தக்கோட்டம் முருகன் கோவில் சென்னை பாரிமுனைக்கு அருகில் அமைந்துள்ளது. கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசாமி கோவில். மூலவர் கந்தசுவாமி பக்தர் ஒருவரின் கனவில் தனக்கு கோவில் அமைக்கும்படி கூறியுள்ளார். அதன்படி வேலைக்காக தோண்டிய குழியில் கிடைத்த முருகன் சிலையை அந்த பக்தர் எடுத்துக்கொண்டு செல்லும் போது வழியில் இந்த இடத்தில் சிலையை வைத்துள்ளார். மீண்டும் இந்த இடத்தில் இருந்து முருகனின் சிலையை அகற்ற முடியவில்லை. முருகனே விரும்பி வந்து அமர்ந்த இடம் என்பதால் இங்கு பீடம் ஏதும் இல்லாமலேயே முருகன் காட்சி தருகிறார். தரையில் நின்ற கோலத்தில் காட்சி தரும் இந்த தல முருகனை வழிபட்டால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. நான்காவது, பெசன்ட் நகர் அறுபடை வீடு முருகன் கோவில். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரைக்கும் புகழ்பெற்ற அஷ்டலட்சுமி கோவிலுக்கும் அருகில் அமைந்துள்ளது. அறுபடை முருகன் கோவில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளுக்கும் சென்று அனைவராலும் தரிசனம் செய்ய முடியாது. இந்த குறை தீர ஒரே வளாகத்தில் 6 படை முருகனுக்கும் தனி சன்னதி இல்லாமல் தனி கோவிலாகவே கட்டி உள்ளனர். 6 படை வீடுகளில் இருந்தும் புனிதத்தன்மை எடுத்து வரப்பட்டு இங்கு ஒரே இடத்தில் தனித்தனி கோவில்களாக கட்டப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 6 படை முருகனையும் வழிபட்ட பலனையும் பெற முடியும் இங்கு. ஐந்தாவது, வடபழனி ஆண்டவர் கோயில். சென்னையில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் கோவிலாகும். ஆரம்பத்தில் முருகனின் படம் மட்டும் வைத்து வழிபட்டு வந்த நிலையில் பிறகு கோவில் அமைக்கப்பட்டது. தென் பழனியின் செய்வதாக வேண்டிக் கொண்ட காணிக்கை வேண்டுதலை இந்த கோவிலில் நிறைவேற்றலாம். பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து பலருக்கும் குலதெய்வமாக இருப்பதால் இத்தல முருகனை வடபழனி ஆண்டவர் என்றே பக்தர்கள் அழைக்கிறார்கள். ஆறாவது, குன்றத்தூர் முருகன் கோவில்.
குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. குன்றத்தூர் சென்னையில் உள்ள மிக பிரபலமான கோவில்களில் ஒன்றாக இருக்கும். இக்கோவில் 84 படிகள் கொண்ட மலை மீது அமைந்துள்ளது. திருப்போரூரில் இருந்து திருத்தணிக்கு பயணம் செய்த போது முருகப்பெருமான் இந்த தலத்தில் தங்கி இருந்ததாக தலபுராணம் சொல்கிறது. இந்த தலத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்கமும் உள்ளது. இங்கு வந்து வழிபடுபவர்களின் மனக்குறைகளை முருகன் உடனடியாக தீர்த்து வைப்பதாக நம்பிக்கை. 7வது வலசரவாக்கம் வெங்கட சுப்பிரமணிய சுவாமி கோவில். சென்னையில் இப்படி ஒரு கோவிலா என ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு வலசரவாக்கத்தில் அமைந்துள்ளது. வெங்கட சுப்பிரமணிய சுவாமி கோவில் உயரமான உருவத்துடன் வலது காலில் 6 விரல்களுடன் காட்சி தருகிறார் இத்தலம் முருகன். தலைக்கு பின்னால் விஷ்ணு சக்கரத்தை கொண்டிருப்பதால் இவருக்கு வெங்கட சுப்பிரமணியர் என கிருபானந்த வாரியர் சுவாமிகள் பெயரிட்டார். சந்தோஷி மாதாவுக்கு இந்த கோவிலில் தனி சந்நிதி உள்ளது. இந்த தல முருகனை 7 அல்லது 11 செவ்வாய்க்கிழமைகள் வந்து தரிசித்தால் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் என்பது நம்பிக்கை. 8வது சைதாப்பேட்டை முருகன் கோவில். சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயம் சைதை செங்குந்த கோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. வீடு, நிலம், குடும்ப பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு இந்த தல முருகனை வந்து வழிபட்டால் உடனடியாக நிவர்த்தி கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. வழக்குகளில் சிக்கியவர்கள் இத்தல முருகனை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. 9வது பூந்தமல்லி நவபாஷண முருகன் கோவில். பூந்தமல்லி அருகே வடக்கு மலையம்பாக்கத்தில் அமைந்துள்ளது நவபாஷண ராஜ முருகன் ஆலயம். பழனியை போன்று இங்குள்ள முருகன் சிலையும் நவபாஷணத்தால் ஆனதாகும். இத்தல முருகன் நோய்கள், நவகிரக தோஷங்கள் ஆகியவற்றை நீக்குவதுடன் தலையெழுத்தையே மாற்றக்கூடியவர் என சொல்லப்படுகிறது. 10வது சேலையூர் கந்தாசிரமம். சென்னை சேலையூரில் அமைந்துள்ள கந்தாசிரமத்தில் முருகப்பெருமானுக்கு மட்டுமின்றி விநாயகர், பஞ்சமுக ஹனுமான், சனீஸ்வரர், ஐயப்பன், சரபேஸ்வரர், பிரத்யங்கரா தேவி உள்ளிட்ட பல தெய்வங்களுக்கும் மிக உயரமான சிலைகள் உள்ளன. பல தெய்வங்களையும் ஒரே இடத்தில் வழிபட முடிவதால் ஏராளமான பக்தர்களின் தங்களின் குறைகளை தீர இக்கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பதிவுல சென்னையில் உள்ள 10 முருகன் கோவிலை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.